எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுவும் எல்ஓஎல் இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும், கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டேரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா, இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்கு பிரதர், யார் பிரதர் அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சூப்பர் கதை, செம்ம கதை. ரொம்ப எல்லாமே பயங்கரமா ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியா இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்றேன். ஸோ தனஞ்சன் சாரை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸ் ஆக்டிவா இருக்குமோ, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்துல ரிப்ளை பண்ற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன் நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் கேட்பேன் சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்றேன், என்ன சார் அடுத்த சீரியல் எப்போ சார், கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவாரு. அதுலேயே வந்து சார் எப்படிதான் வந்து படம் சூப்பரா வந்திருக்கு, செம்மையா வந்திருக்குன்னு அந்த படத்தை பத்தி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்க படத்துக்கும் சரி, ஒன்னு தனஞ்சன் சார், இன்னொன்று தினேஷ் சார். 2 பேர்ட்டு வந்து ஒரு விஷயம் கத்துக்கணும். ஒன்னு தனஞ்சன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்றதுன்னு கத்துக்கணும், தினேஷ் சார்ட்ட உடம்பு எப்படி ஹிட் பண்றதுன்னு கத்துக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதுல ஜாம்பவானா இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்றேன். அதான் இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பத்தி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாரு. ஜி ஒரு 300 மில்லியன் வீக்ஸ் தான் போட்டு ஜி, அப்படி ஹீரோயினை கூட்டு ஜி, பாட்டுலாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்க அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லையில் வராங்க எங்க அக்கா வனிதா, மறக்கலக்கா. எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கரா வந்திருக்கேன். முதல் தடவையா வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையா இங்க ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னால என்ன நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பத்தி சொல்லணும்னா, தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பத்தி ஒரே இமேஜினேஷன்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அறையவே படாது. அதே மாதிரிதான் எங்க அக்காவும், எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எங்க அக்கா யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பத்தி நீங்க தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் சாக்சன் பிரதர். அந்த அந்த பாட்டுலாம் கேட்டபோது ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுலேயே ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. முத்தையா சாரை பத்தி சொல்லணும்னா, ஒரே பஞ்சில சொல்லணும்னா, பேசும்போது ஹம்பிளா இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளா இருக்கும். இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா டக்குன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சாரு. இதை எங்க ஷூட்டிங்லயும் சார் இது பண்ணதால எனக்கு தெரியும். அத்தாடி சார் எனக்கு பல வருஷமா தெரியும். சார் இந்த படத்தை நான் சின்சியரா பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்க ஷூட்டிங்ல சொன்னாரு. ஓகே பிரதர் நீங்க உட்காந்துருக்கீங்க, நான் போறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்க யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்க அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ற ஒரு நாள் வரும்னு சொல்லி சொன்னாரு. நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. அண்ணனை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அதான் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ண எங்க அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூமா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு உங்க ஸ்பீச்சை கேட்கும்போது எங்க பெரியப்பாவே திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா எங்க வீட்டு எல்லாருமே எதிர்க்கும் போது பெரியப்பா மட்டும் தான் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்க பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தேங்க்யூ டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஒரு ஷோல சார் ஜட்ஜா இருந்தாரு, நான் அந்த ஷோல ஆங்கரா இருந்தேன். அந்த ஷோல வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டே இருக்கும்போது நைட்டு அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படைப்பா பார்த்து எடுத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பட்டுப்பட விரிச்சு ஒரு கேரக்டர் இருந்தா கூட சார், நான் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்ல சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும் ஆசை சார், நீ வேணா பாரு, மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. நீ ஒரு நாள் நீ ஹீரோ ஆவ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் உங்க வார்த்தை பயிற்சி சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாம்பான் கூட என்ன ஒரு ஆளாம வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங், தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டனா சார், எல்லாரும் பேர் சொல்லிட்டேன், தேங்க்யூ. சூப்பர் மேம், மணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. வழக்கம் போல உங்க பேச்சு பிளாஸ்டா இருந்துச்சு. ஸோ அடுத்ததா வந்துட்டு இவர் பார்க்கும் அண்ட் எல்லாரும் உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும்.
எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்டு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோட மென்டார், என்னோட தெய்வம், என்னோட எல்லாருமே தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் இருந்தாலும் எந்த மேடையில் இருந்தாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் தான் வந்து இந்த படம் என்ன அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு அவர் நான் ஜிம்ல பார்த்து பழகும். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்ட் அவர் வந்து என்ன அவரோட சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். பேசுறதுல வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு என்னோட இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நான் அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோட இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன் அவரும் ரெண்டு பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டைரக்டர்ஸ் தான் சொல்லிடுவாரு ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போ காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சொன்னா சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா அவரு ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நான் இருக்கேன். அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அந்த அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்க காம்பினேஷன் சீன், அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிமா சார் எனக்கு இந்த படத்தில் அப்பா பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார். நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பாரு. நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் நான் ரெடி ஆகி போய் நான் என்னோட பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து என் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா செல்வா சார் வராரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நான் இது அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு அவரை பார்த்து பயப்படுறாங்க. சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்தே இல்லை. போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தாரு. வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷாட் தான். கட்டை எடுத்து தூக்கி அடிச்சாரு ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது ஒரு பெரிய பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபி பாலு ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவானு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.